நண்பர்களே வணக்கம். இயற்பியலை பொறுத்த வரைக்கும் இயக்கத்தை பற்றி புரிஞ்சுக்கிறதா நம்ம மிக முக்கியமான நோக்கம் அப்படின்றது. நம்ம அலகு 3ல் நியூட்டனுடைய இயக்க விதிகளை நம்ம தெளிவாக பார்த்தோம். ஒரு ஃபோர்ஸ் ஒரு பொருள் மேலே ஆக்ட் ஆனால் அந்த ஃபோர்ஸ் என்ன விதமான இயக்கத்தை மேற்கொள்ளும் அப்படின்றத நம்ம தெளிவாக அலகு 3ல் பார்த்தோம். வாட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ்? அதாவது ஒரு விசை ஒரு பொருள் மேலே செயல்படும் போது அதோட விளைவுங்கிறது என்னது? அது அக்சலரேஷன் பார்த்தோம். ஸோ F is equal to ma. ஃபோர்ஸ் அப்படின்றது காஸ் அண்ட் ஏங்கிறது அக்சலரேஷன். இப்போது அலகு 4ல் நம்ம இன்னொரு விதமான ஒரு எஃபெக்ட், ஒரு ஃபோர்ஸோட இன்னொரு விதமான எஃபெக்ட் நம்ம படிக்க போகிறோம். அது மிக மிக முக்கியமான இன்னொரு அப்ரோச். மெக்கானிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு விதமாக ஒரு பொருள் இயக்கத்தை புரிஞ்சிக்கலாம். ஒன்று என்னென்னா ஃபோர்ஸ் அப்ரோச், அதாவது விசை மூலியமாக ஒரு பொருளோட இயக்கத்தை புரிஞ்சுக்கிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எனர்ஜி மூலமாக, எனர்ஜி அப்ரோச்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், ஆற்றல் மூலமாக ஒரு பொருளுடைய இயக்கத்தை புரிஞ்சுக்கிறது. இந்த அலகு 4 அப்படின்றது பார்த்திங்கன்னா ஆற்றல்னா என்ன, வேலைன்னா என்ன, பவர்னா என்ன, இந்த கான்செப்டை வச்சு எப்படி ஒரு பொருளோட இயக்கத்தை எளிமையாக புரிஞ்சுக்கிறது அப்படின்றது தான். இப்போது நாம் அலகு 4 பற்றி பார்க்கலாம். ஒர்க், எனர்ஜி அண்ட் பவர். தமிழில் நம்ம என்ன சொல்கிறோம்? இதை வேலை, ஆற்றல் மற்றும் திறன். ஸோ இதுதான் நம்ம தமிழில் அலகு 4உடைய பாடத்தலைப்பு. முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க், அதாவது வேலை. நம்ம இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நம்ம நடைமுறையில் இந்த வேலை அப்படின்ற வார்த்தையை நம்ம என்ன மாதிரி பயன்படுத்தணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் உங்களுக்கு ஒரு 2 எளிய உதாரணம் கொடுக்குறேன். ஒரு பையன் என்ன பண்ணுறான், ஒரு செவுத்து மேலே அப்படியே சும்மா உட்காந்துருக்கிறான். இன்னொரு பையன் என்ன பண்ணுறான், அந்த செவுத்தை ரொம்ப ஹார்டாக பிடிச்சி தள்ளிகிட்டே இருக்கிறான். ஸோ யார் வேலை செய்வான்னு சொல்லுவீங்க? நம்ம எனக்கு தெரியும், காமனாக சொல்லுவோம், நம்ம அந்த செவத்தை பிடிச்சி தள்ளுறவன் தான் ஒர்க் பண்ணுறான்னு சொல்லுவோம். நம்ம சும்மா இருக்கிறவன் ஒர்க்கை சும்மா உட்காந்துருக்கான்னு சொல்லுவோம். நம்ம ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி தான் நம்ம பார்த்துக்கிறோமா, இதே மாதிரி தான் நம்ம இதை எடுத்துக்கிறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் வேலை, அதாவது ஒர்க் அப்படின்னா நம்ம ரொம்ப ப்ரிசைஸாக டிஃபைன் பண்ணுறோம். நம்ம காமனாக யூஸ் பண்ணுற வேர்டு வேலைக்கும் இங்கே நம்ம ஃபிசிக்ஸில் யூஸ் பண்ணுற வேர்டு வேலை, அது ஒர்க்குக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. ஸோ நம்ம என்ன டெஃபினிஷன் அப்படின்ற முதல்ல தெரிஞ்சுப்போம். அதாவது வேலையோட வரையறை, அதாவது த டெஃபினிஷன் ஆஃப் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு நம்ம ஒரு கேபிட்டல் W அப்படின்னு நோட்டேஷன், ஒரு லெட்டரை வச்சு சிம்பிள் டினோட் பண்ணுறோம். தட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் வெக்டர் டாட் டிஆர் வெக்டர். ஸோ ஹியர் ஃபோர்ஸ் இது வெக்டர் தெரியும். டிஆருங்கிறது என்னது? டிஆருங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர். நம்ம அலகு 2ல் ஏற்கனவே நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம். இதுவும் ஒரு வெக்டர், இதுவும் ஒரு வெக்டர். ஸோ அப்போ என்ன ஆகும், 2 வெக்டரை நீங்கள் டாட் ப்ராடக்ட், அதாவது ஸ்கேலர் ப்ராடக்ட் எடுத்திங்கன்னா கிடைக்கும், நமக்கு ஒரு ஸ்கேலர் கிடைக்கும். ஸோ ஒர்க் அப்படின்றது ஸ்கேலர் குவான்டிட்டி. இங்கே பாருங்கள், ஃபோர்ஸ் ரெண்டுமே ஃபோர்ஸ் வெக்டர் டிஆர் வெக்டருங்கிறதுனால நமக்கு இதை ஸ்கேலர் ப்ராடக்ட் எப்படி எழுதும்? நம்ம மாடுலஸ் ஆஃப் எஃப், அதாவது இந்த ஃபோர்ஸ் வெக்டரோட எண் மதிப்பு அது மேக்னிடியூட் அண்ட் டிஆர் வெக்டரோட எண் மதிப்பு. அப்புறம் என்னது? வாட் இஸ் எஃப் டாட் டிஆர்? ஏ டாட் பி இஸ் ஈக்குவல் டு ஏபி காஸ்ட் நமக்கு தெரியும். அதே மாதிரி எஃப் டாட் டிஆர் இஸ் ஈக்குவல் டு எஃப்டி காஸ் தீட்டா. ஸோ இங்கே தீட்டாங்கிறது என்னது பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பிட்வீன் எஃப் அண்ட் இந்த ஃபோர்ஸ் அப்படின்ற வெக்டருக்கும் டிஆர் அப்படின்ற வெக்டருக்கும் இடையே உள்ள கோணம் தான் தீட்டா. ஸோ நம்ம வெறுமனே தீட்டா எடுக்கிறதுல காஸ் தீட்டா எடுக்கிறோம் நம்ம, அதாவது அதனுடைய கொசைன் ஆங்கிள் எடுக்கிறோம். இப்போது இதை நம்ம இந்த ஈக்குவேஷனை எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ W is equal, சப்போஸ் ஒரு வேளை இங்கே ஃபோர்ஸ் 0 ஆச்சுன்னு வச்சிங்களேன். இஃப் F is equal to 0,
no force. Force இல்லைனா கண்டிப்பாக வந்து நான் what is the W? Force is 0, W will be 0. அப்புறம் ரெண்டாவது கேஸ் பாருங்கள். சப்போஸ் இஃப் dr is equal, அதாவது dr is equal to 0. என்ன ஆகும்? If dr is also 0, then W 0. ஸோ நல்லா கவனிச்சு பாருங்கள். dr சப்போஸ் இந்த கேஸு ஃபோர்ஸ் இல்லைன்னா W 0ன்னு சொல்கிறோம். ரெண்டாவது கேஸ் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேஸ்னு ஒரு பொருள் வந்து நகரலைன்னா என்ன சொல்கிறோம், நம்ம W வந்து 0ன்னு சொல்கிறோம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன எக்ஸாம்பிள் கவனிச்சு பாருங்கள். ஒரு பையன் சும்மா உட்காந்துருக்குன்னா ஒரு செவத்து மேலே, இன்னொரு பையன் அந்த செவத்தை பிடிச்சி தள்ளுறான். செவரு நகருமா? நகரவே நகராது. அப்போது ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது பையனும் எந்த வேலையும் செய்யலைன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபோர்ஸை கொடுக்குறீங்க ஒரு பொருள் மேலே, அந்த பொருள் நகராமல் இருந்துச்சுன்னா அர்த்தம் அப்போது நீங்கள் வந்து எந்த வேலையும் செய்யலைன்னு, அந்த பொருள் மேலே எந்த வேலையும் செய்யப்படலை அப்படின்றது தான் ஃபிசிக்ஸில் நம்ம கொடுக்குற டெஃபினேஷன். ஸோ திஸ் இஸ் த ரைட் டெஃபினேஷன் ஆஃப் ஒர்க். ஸோ இஃப் no displacement even there is a force, still W will be 0. நல்லா கவனிச்சு பாருங்க. இங்க dr is equal to 0 சொன்னா in this case force need not be 0. அதாவது ஃபோர்ஸ் 0 ஆகணும்னு அவசியம் கிடையாது. dr 0 ஆகணும். நான் சொன்னது இந்த ஒரு பையன் வந்து ஒரு சோத்தை வந்து ஒரு வால், if he is pushing the wall hard, even though however hard, but wall will not move. ஸோ அதனால் நம்ம என்ன சொல்கிறோம், அந்த கேஸுக்கும் W வந்து 0. அப்போ என்ன தெரிஞ்சிக்க வேண்டியது, ஒரு பையன் செவத்து மேலே சும்மா உட்காந்தாலும் சரி, அந்த செவத்து ரொம்ப கடினமாக தள்ளிட்டு இருந்தாலும் சரி, ரெண்டு பேருமே அந்த வால் மேலே அந்த செவரு மேலே எந்த வேலையும் செய்யலை. இது வந்து ஒரு கேஸ். ரெண்டாவது கேஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ நல்லா கவனிச்சு பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இது வந்து தரை மேலே ஒரு பொருள் இருக்குது, சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நான் வந்து ஃபோர்ஸை வந்து அப்ளை பண்ணுறேன். சப்போஸ் இஃப் ஐ அப்ளை ஃபோர்ஸ் இன் திஸ் டிரெக்ஷன், என்ன ஆகும், கண்டிப்பாக தி ஆப்ஜெக்ட் வில் மூவ் சம் டிஸ்டன்ஸ். ஸோ திஸ் இஸ் தி dr. ஸோ ஃபோர்ஸும் அதே டைரெக்ஷனில் இருக்குது, பொருளும் அதே டைரெக்ஷனில். ஸோ ஃபோர்ஸ் எந்த டைரெக்ஷனில் அப்ளை பண்ணுறனோ அதே டைரெக்ஷன்லே இந்த பொருள் மூவ் ஆகுது. ஸோ இட் கெட் டிஸ்பிளேஸ்ட் இன் த சேம் டைரெக்ஷன் ஆஸ் தி டைரெக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ். அப்போது வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் தி ஃபோர்ஸ் அண்ட் dr? நமக்கே தெரியும், ஃபோர்ஸும் அதே டைரெக்ஷனில் இருக்குது, drரும் அதே டைரெக்ஷனில் இருக்குது. அப்போது ரெண்டுத்துக்குள்ள ஆங்கிள் என்னது, 0. ஸோ இஃப் theta is equal to 0, then what will be the W? W will be simply F into dr. So ஏன்னா நமக்கே தெரியும் theta is equal to 0 னா cos 0 என்ன ஆகும், 1. So அப்போது W will be simply force into dr. So it can also we can write F into dr. நீங்கள் உங்கள் லோயர் கிளாஸஸில் படிச்சிருப்பீங்க, W is equal to force into distance படிச்சிருப்பீங்க. ஸோ ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் அப்படின்றது இந்த ஒரு பர்டிகுலர் கேஸில் மட்டும்தான் அது வேலிட் ஆகும். ஸோ அப்போது வாட் இஸ் அ ஜென்ரல் டெஃபினிஷன் ஆஃப் ஃபோர்ஸ், வாட் இஸ் அ ஜென்ரல் டெஃபினிஷன் ஆஃப் ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ நம்ம வந்து டபுள்யூன்னு கேட்டாலே நீங்கள் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் சொல்லக்கூடாது எப்பவுமே. வாட் இஸ் அ டபிள்யூ? டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு த ஸ்கேலர் ப்ராடக்ட் பிட்வீன் தி ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர். ஏன்னா நீங்கள் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் சொல்லும் போது டிஸ்டன்ஸுங்கிறது ஒரு ஸ்கேலர் குவான்டிட்டி, பட் ஃபோர்ஸுங்கிறது வெக்டர் குவான்டிட்டி. ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ்னால் நீங்கள் ஒரு ஸ்கேலர் குவான்டிட்டி வெக்டர் குவான்டிட்டியை மல்டி பண்ணி திரும்ப வந்து உங்களுக்கு ஸ்கேலர் கிடைக்காது. அப்போது த ரைட் டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் டாட் டிஆர் வெக்டர். ஸோ இந்த ஒரு கேஸில் மட்டும்தானே அது நமக்கு அது எஃப்டிஆர் வருது, அந்த கான்ஸ்டன்ட்டாக வரல. இன்னொரு கேஸ் எடுத்துக்கலாம் நம்ம. மூணாவது கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நான் வந்து இதே பொருள் இங்கே இருக்குது. போன கேஸில் என்ன பண்ணோம், நம்ம ஃபோர்ஸை இப்படி கொடுத்தோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபோர்ஸை வந்து இப்படி கொடுக்க போகிறேன். ஐ எம் அப்ளைங் ஃபோர்ஸ் நாட் அலாங் திஸ் parallel to the surface, some inclined angle. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிராமங்களில் பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து மூட்டையை பிடிச்சி இழுத்துட்டு போவோம். இப்படி இழுத்துட்டு போவோம், நம்ம என்ன பண்ணோம், அப்படி பிடிச்சி இழுத்துட்டு போவோம்.
ஸோ அப்போது ஃபோர்ஸ் வந்து சம் அதர் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் ஐ கேன் அப்ளை. இந்த மாதிரி கேஸில் ஸோ இப்போ அப்ளை பண்ணுறாங்க என்னது, இந்த பொருள் வந்து மூவ் சம் டிஸ்டன்ஸ் dr. ஸோ ஃபோர்ஸ் நான் இப்படி அப்ளை பண்ணுறேன், பொருள் வந்து இப்படி மூவ் ஆகுது. ரெண்டுக்குள்ளே ஆங்கிள் ஜீரோவா நான் ஜீரோவா கண்டிப்பாக தெரியுது. ஃபோர்ஸ் இப்படி இருக்குது, dr இப்படி இருக்குது. அப்போ கண்டிப்பாக the angle is not 0. இது மாதிரி இல்லை. அப்போது this is the angle between the force vector and dr vector. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், ஃபோர்ஸை வந்து we can take two components. So the force can be taken as resolved as a two components. So along this line what is the force component, நமக்கே தெரியும், ஏற்கனவே நம்ம அலகு 2ல பார்த்துருப்போம். What is the component along this dr? Nothing but f cos theta. What is the force perpendicular, the perpendicular component? F sin theta. So நம்மளோட definition என்ன பார்த்தீங்க, W is equal to F dr cos theta. ஸோ நம்ம எப்படி யோசிக்கலாம்னா, எஃப் மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸ், dr is magnitude of the displacement and cos thetaங்கிறது. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இதை இப்படி கூட நம்ம புரிஞ்சிக்கலாம். எஃப் ஐ கேன் ரைட் எஃப் cos theta into dr. ஸோ எஃப் cos thetaங்கிறது என்னது, இந்த திசையில் இருக்கிற the parallel component of the force. அப்போ perpendicular component என்னது, perpendicular component of the force will not do any work. So here, so this is the, and what is the perpendicular component? Simply f sin theta. ஏன் f sin theta work பண்ணாது நமக்கே தெரியும். What is the angle between this vector and this vector? 90 degree. So அப்பனா அது cos 90 வந்து 0 ஆயிரும். So only the parallel component of the force will do work. The perpendicular component, அதனுடைய செங்குத்து, அந்த வெக்டருடைய செங்குத்து கூறு வந்து இந்த பொருள் மீது எந்த வேலையும் செய்யலை. ஸோ பர்பெண்டிகுலர் காம்பனண்ட் எஃப் sin theta will not do any work. ஸோ நம்ம இதை இப்படி கூட நம்ம புரிஞ்சிக்கலாம்.